வணக்கம். அழகுமலை 18ஆம் படி கருசாமி அருளாக்குப்பிடம். அன்பர்களே, இன்றைய தினம் ஒரு வீடியோவில் என்ன தகவல்னா, வசிய விகுதி செய்யும் முறை. அதாவது ஒரு காரியத்துக்கு போகிறோம், அந்த காரியத்தில் நம்ம ஜெயிச்சு வர்றதுக்காண்டி நினைச்ச காரியத்தில் நீங்களே உருவாக்கி கொடுறதுக்காக ஒரு வசிய விகுதி செய்யும் முறையை நான் உங்களுக்கு இன்னைக்கு விளக்கம் தருகிறேன். அதற்கு முறையாக காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி சொல்ற ஒரு 3 மூலிகை, அதாவது புல்லுருவி எடுக்கணும். அரச மர புல்லுருவி, வேப்ப மர புல்லுருவி, புளிய மரம் புல்லுருவி, இந்த 3 புல்லுருவியும் முறையாக காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து, அதுக்கு மஞ்சள் நூல்ல காப்பு கட்டி தான் சாப நிவர்த்தி பண்ணி அந்த புல்லுருவி எடுத்து நிழல்ல காய வைங்க. சரிங்களா? வெயிலில் படக்கூடாது, நிழல்ல காய வச்சு பசு சாணம் உருண்டை உருட்டி இந்த காய வச்சிருக்கிற 3 புல்லுருவி அதையும் ஒன்று சேர்த்து பசு சாணத்தோட சேர்த்து அதை பச்சை கற்பூரத்தை வச்சு எரிச்சு விடுங்க. பச்சை கற்பூரம் வச்சு எரிச்சு அதில் சாம்பலை எடுத்து அந்த சாம்பல் கூட மாட்டு சாணம் ப்ளஸ் இந்த புல்லூரி சாணம், இது இந்த சாம்பல், இந்த 2 சாம்பலையும் சேர்த்து ஜவ்வாது, மல்லிகைப்பூ அத்தர், கோரசனை இதெல்லாம் கலந்து, சந்தனம் இதெல்லாம் கலந்து அதை ஒரு கைப்படாத ஒரு டப்பில பத்திரம் படுத்தி வச்சிங்க. அந்த விபூதியை எந்த காரியத்துக்கு போறீங்களோ, அதாவது இப்போ ஜனவசியம் ஆகணும் அப்படின்னா விநாயகர் மந்திரத்தை மூலம் அது எந்திரத்தை வரைஞ்சி அதற்கான மந்திரங்களை ஜெபிச்சு வச்சுக்கிட்டு அதை எடுத்து வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு முகவசியம் ஜனவசியங்களாகும், தொழில் சாணங்கள் நல்லபடியாக ஓடும். இதே கணவன் மனைவினால் அது கணவன் மனைவி அந்த விபூதியை கையில் எடுத்து வச்சு, அதாவது ஃபர்ஸ்ட் ஜனவசத்துக்கு சொன்ன மந்திரத்தை திரும்பி உபயோகப்படுத்தக்கூடாது. அந்த விபூதியை தனியாக வச்சுக்கணும். திரும்பி வேற விபூதி எடுத்து கணவன் மனைவி இந்த மாதிரி நானும் என் கணவனும் சேர்ந்து வாழணும்னு சொல்லி அது ஒரு மந்திரத்தை சொல்லி அதை அப்படி செய்து கொண்டு வந்திருந்தாலும் சர்வஜன வசியங்கள் ஆகும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பக்கத்துணையாக கை கொடுக்கும்.